இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் கேஸ் சிலிண்டர் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. ஸோ இது சம்மந்தமான வெளியான அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 300 கேஸ் மானியத்தை உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடக்கவுள்ள நிலையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது. இதில் தேர்தலை குறிவைத்து சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது 46% உள்ள அகவிலைப்படியில் 4% அதிகரித்து 50% வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் பல லட்சம் ஒன்றிய ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்திற்காக ஆண்டுக்கு 12.869 கோடி செலவிடப்படுகிறது. தற்போது கடந்த ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு 50% அகவிலைப்படி வழங்கப்பட இருப்பதால் அரசுக்கு ஆண்டுக்கு 15.014 கோடியாக செலவு அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதேபோல கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு டெபாசிட் இல்லாத கேஸ் இணைப்பு வழங்குவதற்காக கடந்த 2016 மே மாதம் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து கேஸ் மானியம் 200 300 ஒன்றிய அரசு அதிகரித்தது. இந்த மானிய உயர்வு வரும் 31 முடிவடைகிறது. இது வரும் ஏப்ரல் 1 முதல் அடுத்த ஓராண்டுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 10 கோடி குடும்பங்கள் பயனடையும் என்றும் அரசுக்கு ரூபாய் 12,000 கோடியாக செலவு அதிகரிக்கும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 300 ரூபாய் மானியம் மூலம் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் கேஸ் சிலிண்டரை ரூபாய் 603 விலைக்கு பெற்று வருகின்றதாக கூறப்படுகிறது.